ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட காலை வேளையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட்டிகளுக்கு பூச்சி மருந்து ஊற்றணும். வெள்ளாடு வளர்ப்பில் முக்கியமான ஒன்று இந்த பூச்சி மருந்து கொடுக்கறது. நம்ம எப்படி இந்த குடற்புழுக்களுக்கு மாத்திரையோ இல்லை டானிக்கோ எடுத்துக்கிறோமோ அதுபோல் இந்த ஆடுகளுக்கும் இது போல் டானிக் ஊற்றணும். 1 மாத குட்டியிலேருந்தே ஊற்றணும். 1 மாத குட்டியில் ஒரு தடவை ஊற்றினா அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து இன்னொரு தடவை ஊற்றலாம். இது பார்த்திங்கன்னா இங்கே பரமத்தி வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையே கொடுப்பாங்க. நம்ம தேவைப்படுறதை வாங்கிக்கலாம். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ரொம்பவே நல்லாவே செயல்படுது. இந்த கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லே எங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். நாய்கள், ஆடு, கோழின்னு சொல்லிட்டு எந்த மருந்தாக இருந்தாலும் டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு இப்போ நடமாடும் கால்நடை மருத்துவம்னு சொல்லிட்டு வண்டியிலேயே வர்றாங்க. சனிக்கிழமை வருவாங்க. அதுபோல் அந்த வண்டியில் போயும் நம்ம தேவையான மருந்துகளை வாங்கிக்கலாம். கால்நடை வளர்ப்பு, கால்நடை பராமரிப்புக்குன்னு நல்லாவே முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த மருந்து ஊற்றுறது நம்ம ஆடு வாயில் தான் கொடுப்போம் இல்லைங்களா? அது எப்படி கொடுக்குறது? இந்த மாதிரி சிரஞ்சில் வச்சு ஒரு ஆள் பிடிச்சிட்டு இன்னொரு ஆள் ஊற்றும்போது தான் ஈஸியாக இருக்கும். குட்டிகள் கொஞ்சம் குறும்பு பண்ணும். அதனால் அதுக்கு ஊற்றும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும். இந்த மாதிரி காலுக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சி ஊற்றினா தான் குட்டிகளுக்கு அப்படியே ஈஸியாக ஊற்ற முடியும். இல்லைனா அந்த வேலையை செய்ய முடியாது. இல்லைனா ஒரு ஆள் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும், இன்னொரு ஆள் ஊற்றணும். கொம்பு இருக்கும், பார்த்து இடிச்சிட போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் ஊற்றி ஆகணும். ஆடுகளுக்கு ஊற்றும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த குட்டிகள் ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை ஊற்றினோன்னா இன்னும் 1 மாதத்தில் நல்லா குறுத்து வச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டிகளை விற்றுறலாம். 7 ரூபா 8 ரூபாய்ன்னு நல்லா வந்துடும். இந்த மாதிரி நம்ம மருந்து ஊற்றலைன்னா மொசுன்னு போனாப்புல கொஞ்சம் நல்லா வளராமல் ஒரு மாதிரி குட்டையாகவே கிடக்கும். ஆடு கறியும் நல்லா ஏறாது. இந்த குடற்புழுக்களுக்கு இந்த மருந்து கரெக்டான பருவத்தில் கரெக்டான நேரத்தில் கொடுத்துட்டோன்னா ஆடு நல்லா வளர்ச்சி அடையும். இந்த மருந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். அவங்க டாக்டரே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எத்தனை பெரிய ஆடு இருக்குது, எத்தனை குட்டிகள் இருக்குது, அந்த குட்டிகளுக்கு என்ன வயசு, அது போல் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கொடுக்கும்போதே ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், குட்டிகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. அந்த மருந்தோட பவரை பொறுத்து எவ்வளோ கொடுக்கணுங்கிறத அவங்க எந்த அளவு சொல்கிறாங்களோ அந்த அளவு கொடுத்தா போதும். அதிகமாக கொடுத்துடக்கூடாது, அப்புறம் ரொம்ப சிரமமாயிரும். எது கொடுத்தாலும் அந்த மருந்தை அளவோடு தான் கொடுக்கணும். அடுத்தது, இந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சொல்லி தான் தெரியும். அப்புறம் நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே அவங்களே நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சரியான முறையில் அந்த உடல் தீவனம், அடர் தீவனம், அப்புறம் பசுந்தீவனம் அது கூடவே சேர்த்து சரியான பராமரிப்பில் இது போல் மருந்துகளும் கொடுத்துட்டு வந்தோம்னா ஆடு ஈஸியாக நல்லா வளர்ந்து வந்துடும். இது ஆடு வளர்கிறதுக்கான மருந்து கிடையாதுங்க. வெறும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடற்புழுக்களை க்ளீன் பண்ணி நல்ல மேய்ச்சலை உண்டாக்கக்கூடியது தான். நம்ம ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொழுன்னு வளரும். அதே சமயம் மேட்டாங்காட்டு மேவுங்கிறதுனால கறியும் நல்ல ருசியாக இருக்கும். தானாக காட்டில் வளர்கிறது தானே. நம்ம எதையும் அடைச்சி போட்டு இதுதான் சொல்லி கொடுத்தெல்லாம் வளர்க்குறதில்ல. தானாக அதுக்கு பிடிச்ச பிள்ளை அதுவாக பொறுக்கி தின்னு தான் வளருது. இந்த மருந்தை செனையாடு, குட்டி போட்ட ஆடு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். குட்டி போட்ட ஆட்டுக்கெலாம் கொடுக்கும்போது அப்போ தான் அது நல்லா மேய்ஞ்சு பால் நல்லா சுரக்கும். அதுக்காக கொடுக்குறோம். அதே மாதிரி நம்மளை வயிற்றில் குட்டி இருக்கிற ஆடுன்னு சொன்னாலும் அதையும் அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆடு வளர்க்க ஆரம்பித்த புதுசில் வீட்டுக்கு பக்கத்தில் பில்லு நிறையா இருக்குது. சரி, ஒரு குட்டி வாங்கி விட்டு அது பாட்டுக்கு மேயும், எதுக்கு இத்தனை பில்லு வேஸ்ட்டாக போகுதுன்னு தான் ஒரு வெள்ளாடு வாங்கினோம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்க ஆரம்பித்து இப்போ நமக்கு பட்டியில் ஒரு 5 வெள்ளாடு இருக்குது. இதுக்கு மேலே வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இடம் அந்தளவுக்கு இல்லை. மேய்க்கிறதுக்கு இடம் வசதி கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு தீவனமும் தீனியும் சரியான அளவில் வேணுங்கிறதுனால இதோடு நிறுத்திக்கிட்டோம். அதே மாதிரி இந்த மருந்தெல்லாமே மற்றவங்க சஜஸ்ட் பண்ணது, இல்லை வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் சொன்னது, அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். இந்த பனிக்காலத்தில் கொஞ்சம் சளி பிடிக்கும். அந்த நேரத்துலலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு தடவைனா நல்லா சளி பிடிச்சி குட்டியில் மேலே எந்திரிக்கவே இல்லை. அப்போ ரொம்ப விலை கம்மியாக தான் விற்றோம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு லாஸ் ஆயிடுச்சு நமக்கு. இது போல் வெள்ளாடு வளர்க்குறதுல ஏதாவது டிப்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.